श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति. निर्यातना पद्धति श्लोकं 239. रघुपतिमधिरोप्य स्वोचिते रत्नपीठे प्रगुणम् अभजथास्त्वं पादुके पादपीठं तदपि बहुमतिस्ते तादृशी नित्यमासीत् क्वनु खलु महितानां कल्प्यते तारतम्यं. பதபதார்த்தம். ஹே பாதுகே, வாராய் பாதுகையே, துவம் நீ, ரகுபதிம் ஸ்ரீராமனை, ஸ்வோச்சிதே தனக்கு தகுந்ததான, ரத்னபீட்டே கல்லிழைத்த சிம்ஹாசனத்திலே, அதிரோப்பிய ஏற்றி வைத்து, பிரகுணம் மிகவும் உயர்ந்ததான, பாதபீட்டம் திருவடி மேடையை, அபஜதாகா அடைந்தாய். ததபி அப்படி இருந்தாலும், நித்தியம் எப்பொழுதும், தே உனக்கு, தாதிருஷி முன்னே இருந்தது போல் இருக்கின்ற, பகுமதிகி கொண்டாடுவதானது, ஆசீத்து இருந்தது, மகிதானாம் கொண்டாடத்தக்கவர்களுக்கு, குவனு கலு எங்கேதான், தாரதமியம் வித்தியாசமானது, கல்பியதே ஏற்படும் அப்படின்னு சலிக்கிறார். அதாவது பாதுகையானவள் சிம்மாசனத்தை ராமனுக்கு இப்போ கொடுத்துட்டு அவரோட பாதபீடமான, அதாவது அந்த திருவடி மேடை, திருவடி வைக்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த மேடையை தான் அடைந்தாள் அப்படின்னு சொல்கிற ஸ்லோகமாக இதை கொடுத்துருக்க. அப்படி திருவடி மேடையை அவள் அடைஞ்சாலும் பாதுகைக்கான மதிப்பானது, அதாவது பாதுகையை கொண்டாடுவது அப்படிங்கிறது எப்பவும் போலவே இருந்தது. ஏன்னா கொண்டாடத்தக்கவர்களுக்கு, மிக்க மதிப்புள்ளவர்களுக்கு தாரதமியம் ஏற்றத்தாழ்வு அதெல்லாம் எப்பவுமே கிடையாது அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார். சுவாமி ஹம்ச சந்தேசத்தில் ராமன் அந்த ஹம்சத்துக்கிட்ட சொல்கிற மாதிரி ஒரு ஸ்லோகத்தை வடிவமைச்சிருப்பார். எத்திர குவபி ஸ்திதமபி சகே திராசஹீனம் மகிம்னா, அதாவது சீதையோட மகிமையினால், பெருமையினால் அவள் எங்கே இருந்தாலும் குறைவில்லாதவளா குற்றமற்றவளாக தான் இருப்பா அப்படின்னு ராமன் ஹம்சத்துக்கிட்ட சொல்கிறதா சுவாமி சாய்ச்சிருப்பார். அதே மாதிரி தான் இங்கே பாதுகையும் சாய்க்கிறார். பாதபீடத்தில் இருந்தாலும் சரி, சிம்மாசனத்தில் இருந்தாலும் சரி, பாதுகையானவளுக்கு அவளுடைய பெருமையினால் என்றைக்குமே அவளுடைய கௌரவமானது குறையாது, என்றைக்குமே அவளுடைய மதிப்பானது ஒசந்து தான் இருக்கும் அப்படிங்கிற. இதில் ஒரு முக்கியமான வார்த்தையாக உத்தமூர் சுவாமி என்ன எடுத்திருக்கார் அப்படின்னா, ரகுபதி மதிரோப்பிய அப்படின்னு, ராமனை ஏற்றி வைத்து, அதாவது ராமன் வந்த உடனே ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு வேக்கன்சி க்ரியேட் ஆகலை. ராமன் வந்த உடனே பாதுகை இறங்கி ஆகணும் அப்படின்னு வரல. ராமன் வந்துட்டதுனால பாதுகை இறங்கியே ஆகணும்னு அவசியமும் இல்லை. ஆனால் பாதுகையானவள் அந்த இடத்துல ராமனை ஏற்றி வைத்தாள் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது பெருமாளோட அந்த கல்யாண குணங்களில் ஈடுபட்டு பாதுகையானவள் தானே இந்த பட்டத்தை ராமனுக்கு கொடுத்து ராமனை அதில் ஏற்றி வைத்தாள் அப்படின்னு உத்தமூர் சுவாமி சாய்க்கிறார். அதில் ஒரு அழகான ஒரு வியாக்கியானம் கொடுக்குறார் உத்தமூர் சுவாமி. இந்த மாதிரி ராமனுக்கு அந்த பட்டத்தை கொடுத்துட்டு தாம் பாதபீடத்துக்கு போனதுனால அவளோட மதிப்பு குறைஞ்சுதா அப்படின்னா இல்லவே இல்லை. அவளோட ஆர்ஜவ குணம்தான் வெளிப்பட்டது அப்படின்னு ஒரு பதம் பயன்படுத்துகிறார் உத்தமூர் சுவாமி. ஆர்ஜவ குணம் ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை அது. இந்த மாதிரி வியாக்கியானங்களில் வாசிக்கும்போது தான் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. ஆர்ஜவ குணம்ங்கிறது பகவத்கீதையில் கிருஷ்ணரே கூட எடுத்திருப்பார். அபயம் சர்வ சம்சுத்திகி ஞானயோக வியவஸ்திதிகி தானம் தமஸ்ட யஜ்ஞஸ்ட ஸ்வாத்தியாயஸ்தப ஆர்ஜவம் அப்படின்னு. ஆர்ஜவம்ன்ற குணம் ஒரு நேர்மை, ஒரு உள்ள ஒன்று வச்சுட்டு வெளில ஒன்று பேசாத ஒரு நேரடித்தன்மை, தூய்மை, அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹானஸ்டி, பியூரிட்டி, சிம்பிளிசிட்டி, இந்த மாதிரியான இத்தனை வார்த்தைகளை உள்ளடக்கின ஒரு வார்த்தை தான் ஆர்ஜவம்ன்றது. இதில் பாதுகையோட ஆர்ஜவமானது வெளிப்பட்டது அப்படின்னு உத்தமூர் சுவாமி சாய்க்கிறார். இப்போது அந்த பரம்பொருளான எம்பெருமான் தன்னுடைய சங்கல்பத்தினால எதையுமே சாதிக்க வல்ல புருஷோத்தமன், லீலா விபூதி நித்திய விபூதி எல்லாத்துக்கும் தலைவனான ஸ்ரீயப்பதி
இந்த பூலோகத்தில் இறங்கி வந்து மாடு மேய்ச்சு அம்மா கிட்ட திட்டு வாங்கிண்டு, ஊரார்கிட்ட பேச்சு வாங்கிண்டு, அம்மா கிட்ட அடி வேற வாங்கிண்டு, இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுனால அவருக்கு என்ன குறைவு வந்துடுத்து? இன்னும் சொல்லப்போனால் அவரோட கல்யாண குணமான சௌலபியம் சௌசீல்யன்றதெல்லாம் அப்போ தான் பழிச்சிட்டுது. அதனால் மதிப்புள்ள எம்பெருமான் வந்து எப்படி எந்த ரூபத்தில் இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், எந்த இடத்துலன்னு சொல்லும்போது சேருக்குள்ள வராகமாக இருந்தாலும், தூணுக்குள்ள நிருசிம்மமாக இருந்தாலும், எந்த வர்ணத்தில் இருந்தாலும், கருப்பாக இருந்தாலும் பச்சையாக இருந்தாலும், என்ன மாதிரியாக அவர் இருந்தாலும் அவருக்கான பெருமை எப்படி எப்பவுமே குறையாதோ அதே மாதிரி பாதுகையானவளோட பெருமையானது, அவள் சக்கரவர்த்தினியாக இருந்தாலும் சரி, பாத மேடையில் இருந்தாலும் சரி, அவளுக்கான அந்த கௌரவமானது பெருமையானது என்றைக்குமே குறையாது அப்படின்னு சாய்க்கிறார் வியாக்கியார்த்தாக்கள்லாம். இப்போ இதே மாதிரி நம்மாழ்வார் நித்திய சூர்யா விஸ்வக்ஷேனராக இருந்த போதும், 4ஆம் வர்ணத்தில் அவதரித்து அசையாத ஊமை போல இருந்த குழந்தையாக இருந்த போதும், வளர்ந்து பாசுரங்களாக வர்ஷித்த போதும், அர்ச்சையாக இருந்து இன்றளவும் நமக்கெல்லாம் ஒரு அனுகிரகத்தை கொடுக்கும் போதும் நமக்கு எப்பவுமே வசதி தான். எந்த இடத்துல அவர் எப்படி இருந்தாலும் நமக்கு நம்மாழ்வார் நம்மாழ்வார் மட்டுமே இல்லை, எல்லா ஆழ்வார்களுமே நமக்கு அவ்வளோ வசதி தான். ஆக பெருமாளும் சரி, பாதுகையும் சரி, ஆழ்வார்களும் சரி, நமது ஆச்சாரியர்களும் சரி, அவள் எந்த ரூபத்தில் எந்த ஸ்வரூபத்தில் எப்படி இருந்தாலுமே நமக்கு அவள் என்றைக்குமே வசதி தான் அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிற ஒரு ஸ்லோகமாக தான் சுவாமி நமக்கு இதை கொடுத்துருக்கார். ஆக பாதுகையானவள் பாத பீடத்தில் இருந்தாலும் சரி, இல்லை சக்கரவர்த்தினியாக இருந்தாலும் சரி, முடிசூட்டிண்டு இருந்தாலும் சரி, ராமனோட திருவடி கீழே இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் பாதுகையானவளோட பெருமையானதுக்கு என்றைக்குமே ஒரு குறைவில்லை அப்படின்னு சொல்லி சுவாமி இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுகிறாரடியே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.